அல்லேலூயா அல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா, ஆராதிக்கிறோம். போற்றி புகழ்கிறோம். நன்றி செலுத்தி நல்லவரே நன்றி. எல்லாம் வல்லவரே நன்றி. உலகின் ஒளியானவரே நன்றி. ஒன்றும் இல்லாமல் இருந்து உண்டாக்கியோரே உம்மை துதிக்கிறோம். படைமையிலோனே பாதுகாப்புரை பரம்பொருளே உம்மையே துதிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம், பாதம் பண்ணுகிறோம். அதை தாழ்த்தி உமது கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த பிரசன்ன எங்களை இந்த நேரத்தில் மூடட்டும். ரத்தத்தால் எங்களை சுத்திகரியும், சுத்தப்படுத்தும். பரிசுத்தாவின் அக்கினி இந்த இடத்தில் இறங்கட்டும். ஆண்டவரே இறங்கட்டும். வல்லமை வல்லமை வல்லமை, பரிசுத்தாவின் ஆவியின் வல்லமை, அபிஷேக வல்லமை இந்த நிரப்பட்டு ஆண்டவரே செய்து கொடுக்கிற சகோதரி முற்றிலுமாக ஆட்கொள்ளும். நன்றியோடு இயேசு கிறிஸ்துவே, இந்த கால வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த புதிய ஆண்டிலே உன் பாதத்திலே நிற்பதற்கான ஒரு வாய்ப்பையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. செய்தியை கேட்பதற்காக வாஞ்சையோடு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசுவே, உன் நாமத்தின் நிமித்தமாக உன் பாதத்திலே நின்று கொண்டிருக்கிற அந்த அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசுவே நாமத்தினால ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இறைச்செய்தியாக உண்மையான ஆராதனை என்கிற தலைப்பிலே பேசவிருக்கிறேன். பிரியமானவர்களே, யோவான் 4ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை படியுங்க. காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்றார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திட்டமும் தெளிவுமாக கூறுகிறார். ஆண்டவருடைய இயல்பு என்னங்க? முதலாவதாக கடவுள் தாமாக இருக்கிறார். இரண்டாவதாக தொடக்கமும் முடிவும் இல்லாமல் இருக்கிறார். மூன்றாவதாக சரீரம் இல்லாமல் இருக்கிறார். நான்காவதாக சகல நன்மையும் நிறைந்திருக்கிறார். ஐந்தாவதாக எங்கும் நிறைந்திருக்கிறார். ஆறாவதாக எல்லாவற்றிற்கும் ஆதி காரணமாக இருக்கிறார். ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, கடவுள் சரீரம் இல்லாமல் இருக்கிறார். உருவம் இல்லாத ஒரு கடவுளுக்கு நீங்கள் உருவத்தை செய்து ஆராதிக்க கூடாது என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்? உருவமற்ற கடவுளுக்கு உருவத்தை உண்டாக்காமல் உள்ளத்தில் தான் ஆராதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, உண்மையான ஆராதனை என்பது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பரிசுத்த உள்ளத்தோடும் தெய்வ பயத்தோடும் விசுவாசத்தோடும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பொங்கி எழுகிற அன்போடும் திருப்பாடல்களையும் ஸ்தோத்திர பாடல்களையும் நன்றி பாடல்களையும் துதி பாடல்களையும் பாடி வாக்குத்தத்த வசனங்களையும் இயேசுவின் நாமத்தையும் சொல்லி அத்திமிக வல்லமையோடு துதித்து உங்களை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்பதுதான் உண்மையான ஆராதனை. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. திருப்பாடல் 100 3லிருந்து 5 வரை உள்ள வசனங்களை படியுங்க. ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள்.
அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க ஆலயத்திற்கு வரும் பொழுது அவரை பற்றிய தெளிவான அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். ஆண்டவர் ஒருவரே கடவுள். அவர் நம்மை படைத்திருக்கிறார். நாம் அவருடைய மக்கள். அவர் நல்லவர். அவர் பேரன்பு மிக்கவர். தலைமுறை தலைமுறைக்கும் அவர் நம்பத்தக்கவர். இந்த தெளிவான அறிவு உங்களுக்கு இல்லைனாக்கும் உங்களால் ஆண்டவரை ஆராதிக்கவே முடியாதுங்க. Praise the Lord. ஆண்டவரை ஆராதிக்க ஆலயத்துக்கு வரும் பொழுது ஏதோ மீன் மார்க்கெட்டுக்கு வர்றது போலவும், இல்லை பாட்டு கச்சேரிக்கு வருவது போலவும், திருமண விழாவிற்கு வருவது போலவும், கொண்டாட்டங்களுக்கும் கூத்தாட்டங்களுக்கும் வருவது போலவும், சினிமா தியேட்டருக்கு வருவது போலவும் வரக்கூடாது. தெய்வ பயத்தோடும் தன்னடக்கத்தோடும் வர வேண்டும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கவனிங்க. ஆராதனை கூட காதல் பண்றதுக்காக இல்லைங்க. பெண் பார்க்கிற இடம் கிடையாதுங்க. அறகுட ஆடை அணிந்து பிறரை வஞ்சிக்கிற இடம் கிடையாதுங்க. புரணி பேசுகிற இடம் கிடையாதுங்க. செல்ஃபோனை வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கிற இடம் கிடையாதுங்க. இந்த நாட்களில் என்ன நடக்கிறது? ஏராளமான இளையோர் செல்போனோட ஆராதனை கூடத்திற்கு கடந்து வர்றீங்க. உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? ஆராதனைக்கு கடந்து வர்ற இளையோர் என்ன செய்யறாங்க? ஆராதனை நடந்துகிட்டு இருக்குது, இவங்க செல்போனை நோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க, SMS அனுப்புறாங்க. நான் இந்த இடத்துல பிங்க் கலர்ல சுடிதார் போட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீங்க எங்கே இருக்கிறீங்க? அங்கேருந்து ஒரு SMS வரும். என்ன வரும்? நான் இங்கே க்ரீன் கலர் ஷர்ட் போட்டுக்கிட்டு 3வது தூணுக்கிட்ட இருக்கிறேன், நான் ஒன்னே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நீ வாய்ப்பு கிடைச்சா திரும்பி பாரு. அங்கேருந்து SMS, இங்கேருந்து ஒரு SMS போவோம். என்னது? உங்களை பார்த்து 2 நாட்கள் ஆகிவிட்டது, உங்களை பார்க்காம என்னால் துதிக்கவே முடியலை, நீங்கள் அப்படியே பின்னால் வந்துடுங்க, நானும் இப்படியே பின்னால் வந்துடுறேன். விபச்சார தலைமுறையே, மனம் திரும்ப ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக வருகிறீர்களா? சாபத்தை வாரிக்கொட்ட வருகிறீர்களா? மனம் திரும்பு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவருடைய ஆலயத்துக்குள் வரும் பொழுது உங்கள் சிந்தனையும் சொல்லும் செயலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். ஆலயத்துக்கு வரும்பொழுது இளையோரே, உங்கள் செவிகளை திறந்து கேளுங்கள். உங்கள் செல்போனை வீட்டில் வச்சுட்டு வர முடியாதுனாக்க ஆராதனைக்கு வராத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில இளையோரை பிடிச்சி நான் கேட்டது உண்டு, இது என்ன செல்போனோட எங்கே போகிறீங்க? அது நாங்கள் பாட்டு ரெக்கார்டு பண்ணுவோமாக்கும், நாங்கள் செய்தி ரெக்கார்டு பண்ணுவோமாக்கும், நீ எதை ரெக்கார்ட் பண்ணுறன்னு எனக்கு தெரியாதா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நல்ல தயாரிப்போடு ஆலயத்திற்கு கடந்து வர வேண்டும். இரண்டாவதாக நன்றி உணர்வோடு கடந்து வர வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற சகல நன்மைகளை நினைச்சு பார்த்துக்கிட்டே ஆலயத்துக்கு வரணும். இங்கே இந்த ஆலயத்துக்குள்ளே வரும்பொழுது, ஆண்டவரே நீ எத்தனை 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 நன்மைகளை எனக்கு செய்திருக்கிறீர் ஆண்டவரே, உண்ண உணவு கொடுத்திருக்கிறீரப்பா, உடுக்க உடை கொடுத்திருக்கிறீரப்பா, இருக்கை வீடு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, கண்மணி போல என பாதுகாத்து வருகிறீர் ஆண்டவரே, என் உயிரை அழிவில் என்று பாதுகாத்து வருகிறீரப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? வரும்போதே ஒரு லிஸ்ட்டோடு வருவாங்க. என்ன லிஸ்ட்டு? எனக்கு இது வேணுமாக்கும், அது வேணுமாக்கும், இதை தாரும் ஆண்டவரே, அதை தாரும் ஆண்டவரே, ஒரு மொட்டை மாடி வீடு தான் இருக்குது, 2 மாடி வீடு வேணும், என் பிள்ளைக்கு IAS ஆஃபீஸர், உன் பிள்ளை 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கோம், IAS ஆஃபீஸர் மாப்பிள்ளையாக வரணுமாக்கும். லிஸ்ட்டு, ஒரு லிஸ்ட்டு கொண்டுட்டு வர்றீங்க. உண்டா இல்லையா? பிரியமானவர்களே, ஆராதனைக்கு வரும்பொழுது ஆண்டவரை துதித்து போற்றி நன்றி செலுத்தணுமே ஒழிய உங்களுடைய மன்றாட்டுக்களை அங்கே ஏறெடுத்து வைக்கக்கூடாது. ஆண்டவரை நீங்கள் முழு உள்ளத்தோடு துதிக்கும் பொழுது அவருக்கு தெரியுங்க உனக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு அடுத்தபடியா இத்தனை தயாரிப்போடு கடந்து வரணும், நல்ல தயாரிப்போடு கடந்து வரணும், அடுத்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கடந்து வரணும். அதுக்கு அடுத்தபடியாக புகழ் பாடல்களை பாடி ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏராளமானவங்க ஆராதனைக்கு லேட்டாக வருவாங்க, அப்படிதானே? சினிமா கொட்டைக்கு லேட்டாக போக மாட்டாங்க, ரேஷன் கடைக்கு லேட்டாக போக மாட்டாங்க, ஆராதனைக்கு லேட்டாக வருவாங்க. காரணம் என்ன? சீரியல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, சினிமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க.
இதை விட்டுட்டு எப்படி போகிறது? ஆராதனை எப்பவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. போவோம் 10 நிமிஷம் லேட்டாக போனால் என்ன ஆகுது நினைக்கிறீங்களா? இல்லையா? ஆண்டவரும் அதை கணக்கு வச்சுருப்பார். என் ஆண்டவர் ஒரு நாள் நீ மேலே போகும்பொழுது நீ 10 நிமிஷம் சினிமா பார்த்துட்டு என் ஆலயத்துக்கு வந்தா இல்லை, இதுக்கு என்ன பதில் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அச்ச நடுக்கத்தோடு 10 நிமிஷம் முன்னாலேயே ஆலயத்துக்கு கடந்து வாங்க, உங்களை தயார் பண்ணுங்க, அதுக்கு பிறகு ஆண்டவர் ஆராதிங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எசாயா 43:21 வசனத்திலே இப்படியாக சொல்லப்படுகிறது, எனக்கென நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்றான்னு பாருங்க, எனக்கென நான் உருவாக்கிய என் மக்கள் என் புகழை எடுத்துரைப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, மதிப்பிற்குரிய கிறிஸ்தவர்களே, ஆண்டவர் எதற்காக நம்மளை கிறிஸ்தவர்களாக அபிஷேகம் செய்திருக்கிறார் என்றால் அவருடைய புகழை எடுத்துரைப்பதற்காக, அவரை போற்றி புகழ்ந்து ஆராதிப்பதற்காக. ஒரு நாளும் படைக்கப்பட்ட மனிதர்களையோ புனிதர்களையோ தூதர்களையோ புகழ்ந்து பாடக்கூடாது. இந்த வாய் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது? ஆண்டவரை புகழ்ந்து பாட. படைக்கப்பட்ட மனிதர்களையும் படைக்கப்பட்டவைகளையும் போற்றி புகழ்வதற்காக இல்லை என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஒரு இடத்துல ஆராதனை கூட்டம் நடத்திக்கிட்டு இருந்தேங்க. மக்களெல்லாம் அருமையாக ஆண்டவர் ஆராதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஊர் தலைவர் ஒருவர் மேலே மேடைக்கு வந்தவர் இப்படியாக சொன்னார், சிஸ்டர் எங்கள் குலதெய்வத்துக்கு 2 பாட்டு பாடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், உங்கள் குலதெய்வம் யாருங்கன்னு சொன்னேன். அந்தோணியார். பிரியமானவர்களே, உண்மையான தெய்வம் யார், யார் நம்முடைய கடவுள், யாரை நாம் ஆராதிக்க வேண்டும் என்று தெளிவே இல்லாமல் இருக்கிற கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. நம்முடைய கடவுள் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவர் தான் உண்மையான தெய்வம், அவர் ஒருவர் தான் கடவுள், அவர் ஒருவர் தான் இந்த பூமியை படைச்சிருக்கிறாரு, அந்த லோகத்தையும் படைத்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை மாத்திரம் தான் நம்ம ஆராதிக்க வேண்டும் என்கிற தெளிவு நமக்கு இருக்க வேண்டும், ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்க வேண்டும். இன்றைக்கு அந்த தெளிவே இல்லாமல் என் குலதெய்வம் இவர், என் குலதெய்வம் அவர், அவருக்கு 2 பாட்டு பாடுங்க, இவங்களுக்கு தூபம் காட்டுங்க, இவங்களை தேர்ல வையுங்க என்று சொல்ற மக்களே, அறிந்து கொள்ளுங்கள், நாம் ஆராதிக்க வேண்டிய ஒரே ஒரு கடவுள் உண்டு என்றால் அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரை ஆராதியுங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு முறை கிராம ஊழியத்திற்காக சென்றிருந்தேன். அங்கே வீடுகளை சந்தித்து அங்கே மக்களிடம் பேசினேன். நாம் ஆராதிக்கும் ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து, அவர் தான் உண்மையான கடவுள், அவரை ஆராதிங்க. அவர் நமக்காக ஏராளம் பாடுபட்டு ரத்தம் சிந்தி நமக்காக மரித்து இருக்கிறாரு. நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தாக்கும் ஒரு நாள் அவர் வருவார், மீண்டும் வரவிருக்கிறார், சீக்கிரத்தில் வரவிருக்கிறார், அவரோடு கூட நம்மையும் எடுத்து செல்வார் என்கிற சத்தியத்தை நான் சொல்லி கொடுத்த பொழுது அந்த மக்கள் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? சிஸ்டர், எங்கள் ஊருக்கு எத்தனையோ ஊழியக்காரர்கள் வர்றாங்க, பாட்டு சொல்லி கொடுக்குறாங்க, வேதம் சொல்லி கொடுக்குறாங்க, கதைகளை சொல்லி கொடுக்குறாங்க, ஆனால் நாம் ஆராதிக்க வேண்டிய ஒரே ஒரு கடவுள் இயேசு கிறிஸ்து மட்டுமே, அவரை மாத்திரம்தான் ஆராதிக்க வேண்டும் என்கிற சத்தியத்தை ஒருத்தருமே சொல்லி கொடுக்கல சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட். நாங்கள் இந்த சாமியையும் கும்பிடுவோம், அந்த சாமியையும் கும்பிடுவோம், அந்த கோயிலுக்கும் போவோம், இந்த கோயிலுக்கும் போவோம், எல்லாம் சாமி தான் என்று தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. பிரியமான இறை ஊழியர்களே, அர்ப்பணிக்கப்பட்டவர்களே, பணம், பட்டம், பதவி, பெயர், புகழ், வாழ்க்கை வசதியோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களே, ஆண்டவர் உங்களை ஊழியத்திற்கு அழைத்த பொழுது, வா மகனே உன்னை டாக்டர் ஆக்குறேன், வா மகளே உன்னை என்ஜினியர் ஆக்குறேன், வா மகனே உன்னை சூப்பர்வைசர் ஆக்குறேன், வா உனக்கு இந்த பதவியை தாரேன், அந்த பதவியை தாரேன், உன்னை செல்வந்தன் ஆக்குறேன் அப்படியே சொல்லி அழைத்திருக்கிறாரு. என்ன சொல்லி அழைத்திருக்கிறார்? உலகம் முழுவதும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். எதற்காக அழைத்திருக்கிறார்? உலகம் முழுவதும் சென்று
நற்செய்தியை பறைசாற்றுவதற்காகவே இறை ஊழியர்களை அவர் தேர்ந்தெடுத்து அபிஷேகம் செய்திருக்கிறார். அவரோடு இருக்க, பேய்களை ஓட்ட, நற்செய்தியை பறைசாற்ற. பிரியமான இறை ஊழியர்களே, பிரியமான கிறிஸ்தவர்களே, நீங்கள் மாத்திரம் இயேசுவே ஆண்டவர், அவர் ஒருவரே கடவுள் என்கிற சத்தியத்தை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு அடுத்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, உங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு, இந்த இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு சொல்லி இருந்தாக்கும் இன்னைக்கு இந்திய மக்கள் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பார்கள். இன்னைக்கு அவர்கள் ஆராதிக்கலைனாக்கும், அறியாமையில் இருக்கிறாங்கனாக்கும் காரணம் யாருங்க? இறை ஊழியர்களே, நீங்கள் தண்டனைக்கு தப்ப மாட்டீர்கள் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திருப்பாடல் 150 3-6 வரை உள்ள வசனங்களை படியுங்க. எக்கால முழங்கியே அவரை போற்றுங்கள், வீணையுடன் யாழி செய்து அவரை போற்றுங்கள், மத்தளம் கொட்டி நர்த்தனம் செய்து அவரை போற்றுங்கள், யாழினை மீட்டி குழலினை ஊதி அவரை போற்றுங்கள், சிலம்பிடும் சதங்கையுடன் அவரை போற்றுங்கள், களிர் எனும் தாளத்துடன் அவரை போற்றுங்கள். அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பிரியமானவர்களே, இசை கருவிகளை முழங்கி, கைகளை தட்டி, கைகளை உயர்த்தி, நடனமாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிப்பதில் தப்பு இல்லை. ஆனால் எல்லாம் அளவோடு இருக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்றான்னு பாருங்க. கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்தில் 9 கனிகளை பற்றி சொல்லப்படுகிறது. அந்த 9 கனிகளில் ஒன்று தன்னடக்கம். நம் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது தன்னடக்கத்தோடு ஆராதிக்க வேண்டும். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரை ஆராதிக்கிற இடத்துல நம்ம வீண் கூச்சலுக்கோ, வெட்டி இழுக்கும் டான்ஸுக்கோ, சக ஊழியர்களை இழிவாக பேசுவதற்கோ இடமே இல்லை. அப்படி நீங்க பேசுனீங்கனாக்கும் சாத்தான் உங்களை ஏற்கனவே வஞ்சித்து விட்டான் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. 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 பிரியமானவர்களே, கவனிங்க. நீங்க உண்மையா ஆண்டவரை ஆராதிக்கிறீர்கள் என்றால் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு புகழ் பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது இறை பிரசன்னத்தால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பொங்கி எழும் மகிழ்ச்சி, மன அமைதி, ஆண்டவருடைய அன்பை உங்களால் உணர முடியுங்க. ஆண்டவர் உங்களை அன்பினாலும் அமைதியினாலும் மகிழ்ச்சினாலும் நிரப்புவார். இதை நீங்க அனுபவித்து பாருங்க. ஆண்டவரை உண்மையா ஆராதிங்க. அப்பொழுது உங்களுக்கு தெரியும் ஆராதனைனா என்ன. உண்மையான ஆராதனைங்கிறது இறை பிரசன்னத்தில் இருக்கிறதுங்க. அவரோட பேசுறதுங்க, அவரை துதிக்கிறதுங்க. எவ்வளவு இனிமையானது என்றால் அவ்வளவு இனிமையானது. நீங்க அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் ஆண்டவரை ஆராதிப்பது எவ்வளவு இனிமையாக இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 7-9 வரை உள்ள வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. ஆண்டவர் விண்ணகத்தில் மிக்கேல் அதிதூதருக்கு யுத்தம் செய்கிற பணியையும், லூசியேலுக்கு அருகிலேயே அமர்ந்து 24 மணி நேரமும் எப்பொழுதும் ஆண்டவரை ஆராதிக்கும் பணியையும் கொடுத்தார். என்ன நடந்தது என்று வாசிக்க கேட்போம். எசாயா 14ஆவது அதிகாரம் 14-15 வசனங்களை படியுங்க. மேகத் திரள் மேல் ஏறி உன்னதருக்கு ஒப்பாவேன் என்று உன் உள்ளத்தில் உரைத்தாயே, ஆனால் நீ பாதாளம் வரை தாழ்த்தப்பட்டாய், படுகுழியின் அடிமட்டத்திற்குள் தள்ளப்பட்டாயே. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, லூசியேலுக்கு ஆண்டவரை ஆராதிக்கிற பணியை ஆண்டவர் கொடுத்தார். லூசியேலுக்கு ஒரு எண்ணம் வந்து விட்டது. நான் ஏன் கடவுளை ஆராதிக்க வேண்டும், எல்லோரும் என்னை ஆராதிக்கட்டும் என்கிற எண்ணம் அவனுடைய சிந்தனையில் வந்த அந்த நிமிடத்திலேயே அங்கே விண்ணகத்திலே லூசியேலுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும், மிக்கேல் அதிதூதருக்கும் அவருடைய தூதர்களுக்கும் நடந்த யுத்தத்திலே லூசியேலும் அவனுடைய தூதர்களும் வெளியே தள்ளப்பட்டார்கள். அவர்கள் தோற்று போய்விட்டார்கள். வெளியே தள்ளப்பட்ட லூசியேல் லூசிஃபேராக மாறினான். அந்த லூசிஃபேருக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் நரகம் உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. 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 பிரியமானவர்களே, ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும்
அவரை ஆராதிப்பதற்காகவே படைத்திருக்கிறார், அவரை போற்றி புகழ்வதற்காகவே படைத்திருக்கிறார் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். அவரை ஆராதிப்பதற்கு பதிலாக படைக்கப்பட்டவைகளையும் படைக்கப்பட்டவர்களையும் சிலைகளையும் வேற்று தெய்வங்களையும் சாத்தானையும் நீங்கள் வழிபடுகிறீர்கள் என்றால், சாத்தான் எங்கே தள்ளப்பட்டானோ, ஆண்டவரை ஆராதிக்க மறுத்த லூசிஃபரும் அவனுடைய கூட்டாளிகளும் எங்கே தள்ளப்பட்டார்களோ அங்கேயே நீங்களும் தள்ளப்படுவீர்கள் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நாம் யாரை ஆராதிக்கணும்? இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் ஆராதிக்கணும். அவரை நான் ஆராதிக்க மாட்டேன், இவங்க தான் எனக்கு குல தெய்வம், அவங்க தான் எனக்கு குல தெய்வம், இவங்க தான் எங்களுக்கு எல்லாத்தையும் தர்றாங்க, இவங்களைத்தான் விழுந்து வழங்குவேன் என்று நீங்கள் எண்ணத்தில் உங்கள் சிந்தனையில் வந்தால் கூட போதும், நீங்கள் தள்ளப்பட்டு விடுவீர்கள். ஹல்லேலூயா. இன்று சாத்தான் ஏராளமான இறை ஊழியர்களையும் விசுவாசிகளையும் வஞ்சித்து விட்டான் பிரியமானவர்களே. ஆகவே ஏராளமான இறை ஊழியர்களும் கிறிஸ்தவர்களும் யாரை ஆராதிக்கிறோம் என்கிற அறிவே இல்லாமல் கண்டதையும் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். சாத்தான் இவர்களுடைய அகக்கண்களை குருடாக்கி விட்டான். ஆகவே குருடர்களாக கண்டதையும் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர படைக்கப்பட்டவைகளையோ படைக்கப்பட்டவர்களையோ நீங்கள் ஆராதிக்கிறீர்கள் என்றால் சாத்தானைத்தான் நீங்கள் ஆராதிக்கிறீர்கள் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக, கட்டளைகளை கடைபிடிப்பதற்கு பதிலாக கட்டளைகளை உதாசீனப்படுத்தி பாவத்துக்கு மேலே பாவம் செய்து குடிக்கும், விபச்சாரத்திற்கும், ஓரின சேர்க்கைக்கும், சுய இன்பத்துக்கும், போதை மருந்துகளுக்கும், பொய்யுக்கும், பொறணிக்கும், சண்டை சச்சரவுகளுக்கும் நீங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறீர்கள் என்றால் சாத்தானுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறீர்கள், சாத்தானை தான் ஆராதிக்கிறீர்கள் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. மனமாறுங்கள், பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நித்திய பேரின்ப வீட்டில் நீங்கள் சேர்த்து கொள்ளப்படுவீர்கள். பிரியமானவர்களே, நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்கள், அப்படிதானே? கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்கு சொந்தமான மக்கள். கிறிஸ்துவின் உயிர் மூச்சு நம்மிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. Praise the Lord. நம்மை நடப்பிக்கிறது கிறிஸ்துவின் மூச்சு, நம்மை உயிரோடு வச்சிருக்கிறது கிறிஸ்துவின் மூச்சு. அப்போ இந்த மூச்சு நம்மோடு இருக்கும் வரைக்கும் நாம் யாருக்கு சொந்தமாக இருக்கிறோம்? இயேசுவுக்கு. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு சொந்தமான இந்த உடம்பை எடுத்து, இந்த உடம்பை அவர் இரத்தத்தை சிந்தி மீட்டிருக்காருங்க. இந்த உடம்பு நமக்கு சொந்தம் இல்லைங்க, அவருக்கு சொந்தங்க. அவருக்கு சொந்தமான இந்த உடம்பை எடுத்து சாத்தானுக்கு கொடுத்துறாதீங்க. ஹல்லேலூயா. பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களே, இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் சின்ன வீட்டுக்கும் பெரிய வீட்டுக்கும் போய்கிட்டு இருக்கிற மக்களே, மனம் திரும்பு. உன் உடம்பு உனக்கு சொந்தம் இல்லை. நீ ஆண்டவர் ஆராதிக்கணும்னாக்கும் இந்த ஆலயத்தை முதல்ல பரிசுத்தமாக்கு. ஆலயத்திற்கு தூசிகளெல்லாம் தட்டி விடு. தூய ஆவியனும் தண்ணீரால் தினமும் குளிக்கணும். துதியுங்க, ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதியுங்க. அப்பொழுது பரிசுத்தமாக வாழ்வதற்கு உங்களுக்கு வல்லமை கிடைக்கும். ஹல்லேலூயா. திருவெளிப்பாடு 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படியுங்க. அப்பொழுது வானதூதர்கள் அனைவரும் அரியணையையும் மூப்பர்களையும் 4 உயிர்களையும் சூழ்ந்து நின்று கொண்டிருந்தார்கள். பின் அரியணை முன் முகம் குப்புற விழுந்து கடவுளை வணங்கினார்கள். Praise the Lord. 19வது வசனத்தையும் படியுங்க. அந்த 24 மூப்பர்களும் 4 உயிர்களும் அரியணையில் வீட்டிருந்த கடவுள் முன் விழுந்து வணங்கி ஆமேன் அல்லேலூயா என்று பாடினார்கள். Praise the Lord. பிரியமானவர்களே, பரலோகம் துதி ஆராதனையால் நிரம்பி இருக்கிறது. துதியின் மத்தியில் வாசம் செய்யும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக அரியணையில் வீட்டிருக்கிறார். அரியணையில் வீட்டிற்கும் ஆண்டவரை சுற்றிலும், அரியணையை சுற்றிலும் 4 உயிர்களும் 24 மூப்பர்களும் எல்லா தூதர்களும் சூழ்ந்து நின்று அவரை பணிந்து வணங்கி அல்லேலூயா என்கிற கீதத்தை பாடி ஆண்டவரை ஆராதிக்கிறார்களாம். Praise the Lord. Hallelujah. தூய ஆவியார்
ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட பரிசுத்த பவுல் பேரின்ப வீட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டார். அங்கே அவர் எதை கண்டாராம்? மனிதரால் பேசவும் உச்சரிக்கவும் முடியாத வார்த்தைகளை சொல்ல கேட்டாராம். அதுதான் பரவச பேச்சு. அப்போ விண்ணகத்தில் பரலோகவாசிகள் என்ன மொழி பேசுகிறார்கள்? பரவச பேச்சு பேசுகிறார்கள். பரவச பேச்சு பேசி அல்லேலூயா என்கிற கீதம் பாடி ஆண்டவரை இடைவிடாது அவர்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கு பரவச பேச்சு பேசும் ஆற்றல் இருக்கிறது என்றால் பரவச பேச்சு பேசி அல்லேலூயா கீதம் பாடி ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதியுங்கள். அப்பொழுது நீங்கள் பரலோக வாசிகளோடு சேர்க்கப்படுவீர்கள். பயங்கரமான வல்லமை உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. அரியணையில் வீட்டிற்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் அவரை ஆராதியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை, ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை, அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை, ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. திருப்பாடல் 57வது அதிகாரம் 7-9 வரை உள்ள வசனங்களை படியுங்க. என் உள்ளம் உறுதியாய் இருக்கின்றது, கடவுளே என் உள்ளம் உறுதியாய் இருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விழித்தெழு, வீணையே யாழே விழித்தெழுங்கள். வைகரையை நான் விழித்தெழச் செய்வேன். என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். எல்லா இனத்தாரிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, தாவீது சவுல் ராஜாவுக்கு பயந்து ஓடி ஒரு குகையில் ஒளிஞ்சிருக்கிறார். எந்த நேரத்திலையும் தாவீது கொல்லப்படலாம். இக்கட்டான சூழ்நிலை, பயங்கரமான சூழ்நிலையில் அந்த குகைக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்பலங்க. என்ன சொல்கிறார் பாருங்க, ஆண்டவரே என் உள்ளம் உறுதியாய் இருக்கிறது, உம்மை புகழ்ந்து பாடுவேன் என்று சொல்லி அதிகாலை ஆராதனைக்கு ஆயத்தமாகிவிட்டார். நெஞ்சே விழித்தழு, யாழே வீணையை விழித்தழுங்கள், நான் வைகரையை விழித்தழச் செய்வேன் என்கிறார். Praise the Lord. Praise the Lord. தாவீது எங்கே உட்கார்ந்துருக்கிறாரு? ஒரு குகையில் உட்கார்ந்துருக்கிறார். யாருக்கு பயந்து? சவுல் ராஜாவுக்கு பயந்து ஓடி நடுங்கிக்கிட்டு அங்கே உட்கார்ந்துருக்கிறார். ஆனால் காலை வேலை வந்ததும் அவர் சிங்கம் போல எழுந்திருக்கிறார். ஆண்டவரே என் உள்ள உறுதியா இருக்குதா ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்வேன் ஆண்டவரே. எல்லாத்தையும் மறந்துட்டார். நம்மளை பொறுத்த விரட்டிக்கிட்டு வர்றான், நம்மளை பிடிச்சானா தோலைஞ்சோம், அவ்வளோதான். எல்லாத்தையும் மறந்துட்டு ஆண்டவர் துதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. Praise the Lord. Praise the Lord. ஒரு சிலர்கிட்ட நான் சொல்கிறது உண்டு, ஏங்க காலையில் எழுந்திரிச்சு துதியுங்க, காலையில் எழுந்திரிச்சு ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிங்கங்க, முதல் மணி நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்கங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? சிஸ்டர், நாங்கள் உங்களை போல் இல்லை சிஸ்டர், நாங்கள் உங்களை போல் தனி ரூமில் இல்லை, எங்களுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு ரூமு தான். அந்த ஒரு ரூமில் கணவன் மனைவி பிள்ளைங்க நாங்கள் எல்லாருமே படுத்துக்கிறோம். நாங்கள் எப்படி சிஸ்டர் செவிக்கிறது என்று கேட்குறது உண்டு. நாங்கள் சொல்கிறது உண்டு, சரி ஒரே ரூமில் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் இருக்குதா, அந்த இடத்துல முட்டி போடலாமே. முட்டி போடலாம், எப்படி சத்தமாக ஜெபிக்கிறது? ஆண்டவர் சொல்லி உன் உள்ளத்தில் ஜெபின்னு சொல்லியிருக்கார். உன் உள்ளத்தில் இருந்து ஆண்டவர் குரல் எழுப்பி ஜெபி, ஆண்டவர் ஆராதின்னு சொல்லியிருக்கார். ஜெபிக்கலாமா, ஜெபிக்க முடியாதா? இந்த குகை என்ன பெரிய மாளிகையாவா இருந்திருக்கும் தாவீதுக்கு?
ஒரு குகை ஒரு முடுக்கில் ஒளிஞ்சுக்கிட்டு அவர் சொன்ன வைகரையை நான் விழித்தலை செய்வேன். எப்படி? துதிச்சு 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 ஆராதித்து விழித்தலை செய்வேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, தாவீது கடவுள் இல்லைங்க, உங்களை போல என்னை போல ஒரு சாதாரண மனுஷன். சாதாரண மனுஷனுக்கு இவ்வளவு வைராக்கியம் இருக்குதுனாக்கும் ஆண்டவர் நமக்கு தங்குறதுக்கு வீடு கொடுத்துருக்கிறாரு, அமைதியான வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு, நல்ல சூழ்நிலையை கொடுத்துருக்கிறாரு. வீட்டில் உங்களுக்கு இடம் இல்லைனாக்கும் மொட்டை மாடியில் போய் ஜெபிக்கலாமா ஜெபிக்க கூடாதா? ஜெபிக்கலாம். ஒரு சில சொல்லிடுறாங்க, நாங்கள் ஜெபிச்சாக்கும் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுதான். நீங்கள் சாப்பிடும் போது பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாதோ? மொறுக்குன்னு சாப்பிட்றீங்கல்ல, டிவி போட்டு சத்தம் போடுறீங்கல்ல, சண்டை போடுறீங்கல்ல, குட்டிச்சுட்டு இட்டிக்கிறீங்க பிடிக்கிறீங்க இல்லை, அப்போல்லாம் அடுத்த வீட்டுக்காரங்க டிஸ்டர்பன்ஸாக இருக்காதோ? துதிக்கும் பொழுதும் ஜெபிக்கும் பொழுதும் மட்டும்தான் பக்கத்து வீட்டுக்காரங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகுமா? சாத்தான் உன்னை ஆட்கொண்டு இருக்கிறார் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள். ஹல்லேலூயா. உங்களுக்கு மட்டும் நல்ல இருதயம் இருந்துச்சுனாக்கும், ஆண்டவர் மேல அன்பு இருந்தாக்கும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்க எழுந்து உட்காருவீங்க, மண்டியிட்டு ஆண்டவரே இதோ முத அடிமை ஐயா, இந்த நாளை நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி துதிக்க ஆரம்பிப்பீங்க, ஆண்டவரை ஆராதிப்பீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். நீங்கள் அதிகாலையில் எந்திரிக்கிறீங்க, வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு தான் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி ரெடி ஆகிற சமயத்தில் வெளியில் போகும்போது நீங்கள் அதிகமாக அன்பு செய்கிற உங்கள் நாய் செத்து கிடக்குது. இதை பார்த்துட்டு நாய் செத்து கிடத்தான் ஓரமாக கிடக்கட்டும், நான் இப்போ ஆண்டவரை துதிப்பேன், என் உள்ளமே விழித்தலு அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? என் உள்ளம் உறுதியாக இருக்கிறது, ஆண்டவரை பாடி புகழ்வேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? எங்க அடுத்த நாள் காலையில் பால்காரனுக்கு கொடுக்குறதுக்காக ஒரு 600 ரூபா டேபிள் மேலே வச்சுருக்கிறீங்க. கண் விழித்து பார்க்குறீங்க, உங்களுக்கு ஞாபகம் வருது 6 மணிக்கு பால்காரன் வருவானேன்னு. டேபிளை பார்க்குறீங்க, அந்த 600 ரூபாயை காணோம். என்ன செய்வீங்க? என் உள்ளம் உறுதியாக இருக்கிறது, நான் என் ஆண்டவரை போற்றி புகழ்வேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? உங்கள் குடும்பத்தையே ஒரு கலக்கு கலக்கிடுவீங்களா? என்ன செய்வீங்கன்னு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். பிரியமானவர்களே, வெளிநாட்டிலேருந்து ஒரு லெட்டர் வருது, ஒரு ஃபோன் வருது. இப்போல்லாம் லெட்டர் கிடையாது, ஃபோன் வருது. உங்கள் அருமையான கணவன் ஃபோன் பண்ணுறாரு, எடி பயங்கரமான காய்ச்சல், குளிர் ஜுரம், எப்படி மருத்துவமனைக்கு வண்டி ஓட்டிகிட்டு போகிறதுன்னு தெரியலை, என்ன செய்கிறதுனே தெரியலடி அப்படின்னு சொல்லும் பொழுது என் உள்ளம் உறுதியாக இருக்கிறது, நான் ஆண்டவரை போற்றி புகழ்வேன். சொல்ல முடியுமா உங்களால்? சொல்ல முடியுமா? நீங்கள் அதிகமாக நேசித்து வளர்க்குற 2 ரோஜா செடி இருக்குன்னு வச்சுக்கிறோங்க, பூத்து குலுங்குது. காலையில் வெளியில் போய் பார்க்குறீங்க, யாரோ அந்த ரோஜா செடி 2 ரோஜா செடி அப்படியே வேரோடு பிடுங்கி போட்டுட்டு போயிருக்காங்க, காஞ்சி கிடக்குது. நீ அந்த காஞ்சி கிடக்கிற ரோஜா செடியை பார்த்து என் உள்ளம் ஆண்டவரில் உறுதியாக இருக்கிறது, நான் என் ஆண்டவரை போற்றி புகழ்வேன்னு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பாருங்கள், சின்ன 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 காரியங்களுக்கு கூட உங்களால் சொல்ல முடியலை என் உள்ளம் உறுதியாக இருக்குது, ஆண்டவரை ஆராதிப்பேன்னு சொல்லிட்டு. ஆனால் தாவீதுடைய உயிரே போகுது, எந்த நேரத்தில் அவனுடைய உயிர் போகும்னு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் எவ்வளவு வைராக்கியமாக சொல்கிறார் என்று பாருங்கள், என் உள்ளம் ஆண்டவரில் உறுதியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரை உண்மையாக ஆராதிக்கணும்னாக்கும் இருதயம் உறுதியாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன ஒரு கொசு உட்கார்ந்தா கூட, ஐயோ என் கையில் தானா இந்த கொசு உட்கார்ந்து, என்னாலலாம் ஜெபிக்க முடியலப்பா, நான் போகிறேன் எந்திரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனாக்கும் சரியா ஆண்டவரில் உறுதியாக இருந்தாக்கும் உங்கள் உள்ள ஆண்டவரில் உறுதியாக நிலைத்திருக்கிறது என்றால் யானை மிதிச்சா கூட மிதிக்கட்டுமே, என்னுடைய ஆராதனையை முடிச்சுட்டு பிறகு பார்க்குறேன் என்று சொல்லக்கூடிய வைராக்கியம் உங்களுக்கு கடந்து வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எந்திரிச்சு 1 மணி நேரமாவது ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதியுங்கள். அப்பொழுது உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்குதா நடக்கலையான்னு பாருங்கள். பிரியமானவர்களே, இந்த ஒரு குகையில் தான் தாவீது உட்கார்ந்துருக்கிறார், அப்படி தானே? அதே குகைக்கு சவுல் ராஜா வர்றாரு காலக்கடனை கழிக்கிறதுக்காக. இங்கே ஒரு ஆள் அதிகாலையில் எந்திரிச்சு ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு ஆயத்தமாகிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட நேரத்தில் எங்கள் ஒரு சின்ன குகை தாங்க, இந்த குகைக்குள்ளே உட்காந்துருக்கிற தாவீது ஒரு மூலையில் உட்காந்துருக்காரு, சவுல் ஒரு இடத்துல போய் காலக்கடனுக்காக உட்காந்துருக்காரு. சவுல் ராஜாவால் தாவீதை பார்க்க முடியாத அளவுக்கு அவனுடைய கண்கள் மறைக்கப்பட்டன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதாங்க துதியினுடைய வல்லமை.
தாவீது ஆண்டவர் ஆராதித்த காரணத்தினால ஆண்டவர் அவரை எல்லா தீங்கில் இருந்தும் பாதுகாத்தார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அதிகாலையில் எந்திரிச்சு ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்தாக்கும் உங்களை சகல தீங்குல இருந்தோம், அழிவின் பாதையில் இருந்தோம் உங்களை ஆண்டவர் பாதுகாப்பாரா பாதுகாக்க மாட்டாரா? பாதுகாப்பார். இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, குடும்பமாக இந்த நாளிலிருந்தே ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. அதிகாலையில் இருந்துருச்சு ஆண்டவர் ஆராதிங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஏராளம் தாராளமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுக்கு ரொம்ப பிரியமானவர்கள், நீங்க நம்பினவங்க உங்க உயிரை எடுக்கிறதுக்கு துடிக்கிறாங்க. உங்கள் குடும்ப நபர்களும் உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை விட்டு அப்படியே விலகி போயிட்டாங்க. நீங்கள் செய்துக்கிட்டு இருந்த தொழில் திரும்ப எழும்ப முடியாத அளவுக்கு நஷ்டப்பட்டு போச்சு. பயங்கரமான வியாதியில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்யணும்? எத்தனை துன்பம் வந்தாலும், எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை அழிவு வந்தாலும், யார் என் உயிரை எடுக்க என்னை துரத்திக்கிட்டு வந்தாரோ, ஆண்டவரே உம்மை நான் விட்டவே மாட்டேன், நீ மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீ மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே என்று சொல்லி அவரை உறுதியாக பற்றி கொண்டு புகழ்பாக்களை பாடி போற்றி புகழ்ந்து ஆராதிக்கும் பொழுது வல்லமை உங்க மேல இறங்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆராதனையை ஆண்டவர் விரும்புறாருங்க. அதிகமான துன்பத்தில் இருக்கும் போதும், கஷ்டத்தில் இருக்கும் பொழுதும், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கும் பொழுதும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. என்னை நோக்கி பாருங்கள், நீங்கள் வெட்கத்தால் தலைகுனிய மாட்டீர்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கார சொல்லலையாங்க? உங்களுக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் வரும்போது யாருங்க நோக்கி பார்க்குறீங்க? அழிந்து போகும் மனுஷரை நோக்கி பார்க்குறீங்க, அழிந்து போகும் பணத்தை நோக்கி பார்க்குறீங்க, பட்டம் பதவி பெயர் புகழை நோக்கி பார்க்குறீங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்னை நோக்கி பாரு. சுமை சுமந்து சோர்ந்து கிடக்குறியா? என்னை நோக்கி பாரு, என்னை புகழ்ந்து பாடு, உன்னை ஏராளம் தாராளம் அவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.